இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். ஆறுகளை நாங்கள் கடக்கும் போதும், மலைகளை தாண்டி நடக்கும் போதும், ஆறுகளை நாங்கள் கடக்கும் போதும், மலைகளை தாண்டி நடக்கும் போதும், இன்னட்டும் எங்களை இவை போல் காத்தது சுவிசேஷம் சொல்வதற்கு. இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி வழியாய் உங்களை சந்திப்பது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். விசேஷமாக இன்றைக்கு எஜமானுக்கு ஏற்ற உழைப்பாளி என்ற தலைப்பில் ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். அந்த உழைப்பினுடைய மகத்துவம் என்ன, நம்முடைய வாழ்விலே எப்படி எப்படி உழைக்கிறோம் என்பதை குறித்த ஒரு செய்தி. இந்த செய்திக்கு ஆதாரமாக நிறைய சம்பவங்கள் உண்டு. அதில் 2-3 சின்ன சின்ன காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். முதலாவது, சில மனிதர்களை பார்க்கிறோம். அவர்கள் தங்கள் வாழ்விலே ஒரு 15 வயது முதல், ஒரு 18 வயது முதல், அல்லது ஒரு 20-22 வயதிலிருந்து அப்படியே உழைக்க ஆரம்பிக்கிறார்கள், ஓட ஆரம்பிக்கிறார்கள் குடும்பத்துக்காக. முதல்ல குடும்பத்திலேருந்து ஆரம்பித்து தன்னுடைய தங்கச்சி, அக்கா, அண்ணன், தம்பி, இப்படி ஒரு குடும்பத்தை எல்லாம் ஒரு நல்வழிப்படுத்துவதற்காக ஓடுகிறார்கள், உழைக்கிறார்கள். அந்த உழைப்பினுடைய பலனை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இவர்கள் அடுத்தடுத்த நிலைக்கு வருகிறாங்க. எல்லாம் முடித்து பார்க்கும் பொழுது 40 வயசு, 40 வயசில் இவங்க திருமணம் பண்ணுகிறார்கள். அடுத்தது இவர்களுடைய மனைவி, பிள்ளைகள், இப்படி இந்த ஓட்டம் ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க. 50 வயசு 60 வயசு ஆகும் பொழுது அவர்கள் ஒரு நல்ல ஒரு சோர்வு வந்தாலும், விலகினம் வந்தாலும், பாடுகள் வந்தாலும், இது எல்லாத்தையும் தாண்டி ஓவர் கம் பண்ணி மேற்கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த உழைப்பு பெரிதாக இருக்கிறது. ஆனால் எஜமானுக்கு ஏற்ற உழைப்பாளிகளாக இருக்கிறார்களா என்ற கேள்வி நமக்குள் வர வேண்டும். இன்று நான் உங்கள் மத்தியில் எஜமானுக்கு ஏற்ற உழைப்பாளிகளாக நீங்கள் இருந்தா, நான் உழைக்கிறவன் தாங்க, நான் கஷ்டப்பட்டு ஓடுறேன், கஷ்டப்பட்டு உழைக்கிறேன். என் கேள்வி, நீங்கள் எஜமானுக்காக அல்லன்னு சொன்னால் எஜமானுக்கு ஏற்ற ஒரு உழைப்பாளிகளாக இருக்கிறீர்களா, அல்லது எஜமானுடைய பார்வைக்கு நீங்கள் வேலை செய்கிறீங்களா? இது நீங்கள் தேவனோடு உள்ள உறவு, அல்லது தேவன் உழைப்பாளர்களை எப்படி நேசிக்கிறார் என்ற அர்த்தத்தில் வருகிறது. இன்னொரு சாரார் இருக்கிறார்கள். அவங்க எப்படின்னா, அந்த உழைப்பை குறித்து அவர்களை நீங்கள் பார்க்கும் பொழுது, அவர்கள் நீங்கள் பார்க்கும்போது அவங்க அப்படி வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. நீங்கள் பார்க்கும் பொழுதெல்லாம் உழைத்து கொண்டு இருப்பாங்க. ஆனால் அந்த உழைப்புக்கு பின்னாடி ஒரு பெரிய வில்லங்கோ இல்லைனா ஒரு பெரிய கள்ளத்தனோ, அவர்களுடைய அந்த உழைப்புக்கு பின்னாடி ஏதாவது ஒன்று இருக்கும். நல்ல சிரிப்பாங்க, நல்ல அழகாக பேசுவாங்க, நல்ல துணிமணி உடுப்பாங்க. அப்படியே அவங்க பேச்சில் அப்படி அவங்களுடைய உழைப்பு தெரியும். எப்போ நீங்கள் பார்த்தாலும் அவர்கள் ஓடிக்கொண்டே இருப்பாங்க, உழைத்து. ஆனால் அந்த உழைப்பு தனக்காக இல்லைனா தன்னுடைய குடும்பத்துக்காக என்பதை தாண்டி ஒரு விதமான ஒரு பதுங்கி வாழக்கூடிய ஒரு அனுபவம், அல்லது ஒரு கள்ளத்தனம் அவர்களிடத்தில் இருக்கும். ஆனால் நீங்கள் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய உழைப்பாளியை போல ஒரு தோற்றம் உங்களுக்கு கிடைக்கும். இவர்கள் எஜமானுக்காக உழைக்கக்கூடியவர்களாக காட்டிக்கொள்வார்கள். ஆனால் இவர்களுடைய ஓட்டம் தானே எஜமானாக வேண்டும். எப்படியாவது இவனை கவுத்துட்டு, எப்படியாவது இவரை தள்ளி விட்டுட்டு, எப்படியாவது இந்த சேர்ல நான் உட்காரணும், இந்த இடத்தை நான் பிடிக்கணும், இந்த பேர் எனக்கு கிடைக்கணும். இது ஒரு கூட்டம் உழைப்பாளிகள். இன்னும் 3வது ஒரு கூட்டம் உழைப்பாளிகள் இருக்கிறாங்க. இவர்கள் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் வீட்டில் இருக்க மாட்டாங்க. இவர்கள் எப்போ பார்த்தாலும் இவர்களை நீங்கள் பார்க்க முடியாது. இவர்கள் எப்போ பார்த்தாலும் பிஸியாக இருப்பது போல இவர்களுடைய மனைவி அல்லது கணவன் அல்லது பிள்ளைகள் பேசிக்கொள்வார்கள். அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க, எங்கே இருக்கிறாங்க, இப்போ அவங்க எங்கே உட்கார்ந்துருப்பாங்க, என்ன வேலை செஞ்சு தெரியாது. ஆனால் அவர்கள் எப்போதும் பிஸியாக இருப்பது போல ஒரு கூட்டத்தை அல்லது தன்னை சுற்றி இருப்பவர்களை மைண்ட் செட் பண்ணி வச்சுருவாங்க. இந்த டைம் நீங்கள் ஃபோன் பண்ணாதீங்க, அவர் ஜெபத்தில் இருப்பார். இப்போ பேச முடியாது, அவர் வேலை செஞ்சுட்டே இருப்பார். இப்போ நீங்கள் ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணாதீங்க, அவர் ட்ரைவ் பண்ணிகிட்டே இருப்பார்னு. அவர் வேலை வெட்டி எங்கேயாவது உட்காந்து டீ கடையில் உட்காந்துருப்பார். இல்லைன்னு சொன்னால் இங்கே ஜெபம் நாங்கள் வீட்டுக்கு போனால் கிரிக்கெட் ஓடிட்டு இருக்கோம். நல்லா நீங்கள் கவனித்துக் கொள்ளணும். இவர்கள் எல்லாம் எஜமானுக்கு ஏற்ற உழைப்பாளிகளா அல்லது இவர்கள் எஜமானுக்கான உழைப்பாளர்களா என்பதை இன்றைக்கு நாம் தியானித்து பார்க்கணும்.
இதுக்கு நான் ஆதாரமாக லூக்கா 20வது அதிகாரத்தினுடைய முதல் 16 வசனங்களை, இது நான் பல முறை இந்த காரியத்தை யோசிச்சிருக்கிறேன். ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். எங்களுடைய இந்த நேபாள் ஊழியத்தில் நடந்த ஒரு காரியம், ஒரு சில வருடங்களுக்கு முன்பு நடைபெற்ற ஒரு காரியம். ஒரு குறிப்பிட்ட ஒரு சகோதரி இந்த ஊழியத்திற்குள்ளால வந்தார்கள். அவர்களுடைய திறமை, அவர்களுடைய இடத்துல இருந்த சில காரியங்கள், குறிப்பாக ஊழியத்தை அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய சில காரியங்கள் அவர்களிடத்தில் இருந்தது. குறிப்பாக ஒரு ஊழியத்தை அல்லது ஒரு லீடர்ஷிப் கெப்பாசிட்டி அல்லது சொன்னால் ஒரு அக்கௌண்டபிலிட்டி, எப்படி அந்த அக்கௌண்ட்ஸை எழுக்கணும், இப்படி பல காரியங்களை அவர்கள் வைத்திருந்தார்கள். அப்போ அந்த சகோதரிக்கான ஒரு வாய்ப்பு வந்த பொழுது அவர்கள் வந்த உடனே ஒரு 3-4 பேர் அதே நேரத்தில் அவர்கள் கடந்து சென்றுட்டாங்க. இது இங்கே நம்முடைய ஊழியத்தில், நேபாள் ஊழியத்துக்குள்ள நடந்த ஒரு சம்பவம். ஆனால் போனவர்கள் எல்லாம் நியாயமான காரணம், நம்பக்கூடிய காரணத்தை அவங்க சொல்லிட்டு, இல்லை என்னால் கன்வி பண்ண முடியாது, கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இப்போ புதிதாக வந்தவர்கள் அந்த அவர்களுடைய வேலையையும் சேர்த்து செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைமை, இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் உங்கள் குடும்பங்களில், உங்கள் ஊழியங்களில், உங்கள் சபைகளில் அல்லது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருந்திருக்கலாம். நான் இதை எப்படி பார்க்கிறேன்னா, திடீர்னு போனவர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணத்தை என்னிடத்துல சொல்லிட்டாங்க. அதை நாங்கள் நம்பிக்கொண்டோம். ரெண்டாவது, அவர்கள் நான் இந்த காரியத்துக்காக இந்த ஊழியத்தை விட்டு நிற்கிறேன், நான் இருந்த நாட்களில் எனக்கு சம்பளம் எல்லாம் கரெக்டாக தந்தீங்க, எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போது இது கொஞ்ச நாள் கழியும் பொழுது நான் இவர்களை திடீர்னு ஒரு இடத்துல பார்க்குறேன். இந்த சகோதரி ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்தாபனத்தில் நிற்கிறாங்க, ஒரு உலக பிரகாரமான ஒரு கடையில் வேலை செய்கிறாங்க. அப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியம், ஏன் இவர்கள் இந்த கடையில் நிற்கணும்னு சொன்னால், அவங்க என்னை பார்த்தவொன்னே எஸ்கேப் ஆகி ஓடுகிறார்கள். என்னை பார்த்து அவங்க ஓட வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம எந்த கடுதலும் அவர்களுக்கு செய்யலை, அவர்களும் இந்த ஊழியத்திற்கு எந்த கடுதலும் செய்யலை, போயிட்டாங்க. ஆனால் அவர்களை நான் விசாரிக்கும் பொழுது அவர்களை தேடி கண்டுபிடிச்சி என்ன பிரச்சனை, எதுக்காக நீங்கள் காரியத்தை இது பண்ணீங்கன்னு சொன்னால், அவருடைய கணவர் சொல்லுகிறார், அது நீங்கள் திடீர்னு வந்த ஒரு ஆளுக்கு நீங்கள் இதே சம்பளத்தை கொடுத்துருக்குறீங்க, இவங்க எல்லாம் உங்கள் கூட 3-4 வருஷம் கஷ்டப்பட்டுருக்கிறாங்க, வீடு வீடாக அலைஞ்சிருக்கிறாங்க, மணிக்கூர் கணக்கில் ஜெபிச்சிருக்கிறாங்க, எத்தனை நாள் அழுக, எத்தனை நாள் கண்ணீர்னு சொல்லிட்டு ஒரு பெரிய காரியத்தை அவர் பேசிட்டு சொன்னார், இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரே சம்பளமா? எனக்கு அப்போ ஒரு கேள்வி. நான் உடனே அந்த இடத்துல இருந்து அவரிடத்துல அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது, அவர்களை மன வேதனைப்படுத்த வேண்டாம்னு சொல்லி நான் சொன்னேன், இல்லை அது ஒரு சூழ்நிலைமையினால, ஆனால் அதுதான் காரணம் என்று எனக்கு தெரியாது. உங்கள் மனைவி சொன்னாங்க, எனக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி தான் நின்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியத்தை பண்ணிட்டேன். கொஞ்ச நாள் கழியும் பொழுது என்னோட இருதயத்துக்குள்ள இந்த வேத பகுதியை தற்செயலாக நான் ஒரு நாள் படிக்கும் பொழுது எனக்குள்ள இந்த வேத பகுதியை குறித்த ஒரு தெளிவு உண்டானது. என் மனதுக்குள் இருந்த சில குழப்பங்கள் தீர்ந்தது. நன்றாய் நீங்கள் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையை கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் ஒருவேளை ஒரு ஸ்தாபனத்திற்குள்ள, ஒரு சபைக்குள்ள, ஒரு ஊழியத்திற்குள்ள, ஒரு குடும்பத்துக்குள்ள, ஒரு பிஸ்னஸுக்குள்ள, அல்லது ஒரு கடையிலையோ வேலைக்காக நீங்கள் போயிருக்கிறீங்க. நீங்கள் இந்த வேலைக்கு போகும் பொழுது அல்லது அந்த வேலையிலிருந்து கூலியை பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த கூலி வேலையால் கூலிக்கு பாத்திரனாக இருக்கிறான். அப்போ அந்த பாத்திரப்பட்ட அந்த கூலி எனக்குள்ள தங்கணும், என் குடும்பத்துக்குள்ள நிற்கணும். ரொம்ப ஓப்பனாக சொல்லணும்னா அது என்கிட்ட ஒட்டணும். அது எனக்கு ஒட்ட வேண்டும் என்று சொன்னால் நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று சொல்லி வசனத்தில் சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் திடீரென ஒரு இடத்துக்கு வேலை போகிறேன், அது ஒரு நல்ல ஒரு உணவகம், ஒரு ஹோட்டல். நான் அங்கே வேலைக்கு போகிறேன், அங்கே நான் போய் நின்று பார்க்குறேன், எனக்கு வேலை கிடைச்சா போதும், பிளேட்டு கழுவுற வேலையாக இருந்தாலும் சரி, மேஜை துடைக்கிற வேலையாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன வேலை தாரீங்களோ அது எனக்கு போதும். அப்போ அவர் சொல்லுகிறார், ஐயா நீ 12ஆம் வகுப்பு படிச்சிருக்கேன்னு சொல்கிற, இங்கே வேலை செய்கிறவர்கள் யாருக்குமே படிப்பு கிடையாது, ஆனால் உனக்கு படித்தவன்னு சொல்லிட்டு இங்கே என்ன கிடைக்காது, தனியாக ஒரு சம்பளம் கிடைக்காது. அவங்கள போலத்தான் நீயும் என்ன செய்யணும், பாத்திரம் கழுகணும், பெரிய பெரிய பாத்திரத்தை கழுவி கொடுக்கணும், சாப்பிட்ட இலைகளை எடுத்துக்கொண்டு போடணும், இதெல்லாம் நீ செய்யணும். டேபிள் அழகாக தொடச்சி வைக்கணும், ஒவ்வொருத்தருடைய டேபிள்லையும் இவ்வளோ தண்ணி எடுத்து வைக்கணும். அதுலேயும் மதிய நேரம் ஒரு 12 மணி முதல் 2 மணி வரைக்கும் கடையில் அப்படி ஆள் கூட்டம் இருக்கும். நீ ஓடி ஆடி உழைச்சி வேலை செய்யணும். எங்கேயாவது நீ வேலை செய்யாமல் நிற்கிறத நான் பார்த்தேன், கேமராவில் தெரிஞ்சிடுச்சுன்னு சொன்னால் அன்னையோட உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு ஒருத்தர் உள்ளே எடுக்கிறார். இப்போ நாங்கள் என்ன கேட்டேன், ஐயா எனக்கு பசிக்கு உணவு, எனக்கு ஒரு சம்பளம், நீ இதை தந்த நான் உங்கள் கூட ஆயுசுக்கு இருக்கிறேன், இதை சொல்லி தான் நான் உள்ளே போனேன். இப்போ நான் அங்கே போனோட நான் என்ன பண்ணுறேன், ஏன் அவனுக்கு மட்டும் கூட கிடைக்குது, ஏன் அவனுக்கு மட்டும் கூட சம்பளம் கொடுக்குறீங்க, ஏன் இவனுக்கு இப்படி கிடைக்குது, நான் இந்த வேலையை செய்கிறேன். அப்போ எனக்குள்ள என்ன உண்டாகுது, நான் படிச்சிருக்கிறேன், அவன் 3ஆம் கிளாஸ் படிச்சிருக்கிறான், அவனுக்கு எழுத தெரியாது, எனக்கு பில் போட தெரியும், என்னையும் பிளேட் துடைக்க வைக்கிறாங்க, எனக்கும்
40 ரூபா சம்பளம், அவனுக்கு 40 ரூபா சம்பளம், இது எப்படி என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும்? இந்த எண்ணம் எனக்குள்ள வருகிறது. அங்கிருந்து நான் என்ன பண்ணுகிறேன்னா, அந்த ஹோட்டலை குறித்து, அங்குள்ள சில காரியங்களை குறித்து, அங்கே வேலை செய்யவர்களிடத்தில் குறித்து, அந்த ஓனரை குறித்து, எஜமானை குறித்து நான் குறை பேசி கொண்டிருக்கிறேன். எல்லாம் கவனித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். அநேகர் இன்றைக்கு கர்த்தரிடத்திலிருந்து வேலையை பெற்றுக்கொள்ள, தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, தேவனால் வருகிற ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யம் தான் வீட்டுக்குள்ள தங்கும்னு தெரிஞ்சு தேவனிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள, ஆண்டவரே எனக்கு மேலே கிருபையாயிருங்க, எனக்கு மட்டும் ஒரு கல்யாணம் நடந்துருச்சுன்னா போதும், எனக்கு ஏதாகிலும் ஒரு வழியில் ஒரு கல்யாணத்தை தந்துருங்க, எனக்கு ஒரு ஏற்ற துணையை கொடுத்துருங்கப்பா, இந்த பொண்ணை எப்படியாவது பேசி ஏதாவது ஒரு வழியில் இந்த அலைன்ஸ் முடியணும், அதுக்கு உதவி செய்யுங்கன்னு அழுது கூப்பாடு போட்டு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு, கல்யாணம் முடிஞ்ச கொஞ்ச நாளில் எனக்கு கூட உள்ளவனுக்கு இதோட நல்ல பொண்ணு கிடச்சிருக்கு, அழகான பொண்ணு கிடச்சிருக்கு, எனக்கு கூட தான் அவனும் படித்தான், எனக்கு கூட தான் அவனும் வேலை செஞ்சான், என் கூட தான் அவன் பாவங்களை செஞ்சான், இப்போ நானும் நல்ல பிள்ளை அவனும் நல்ல பிள்ளை, ஆனால் எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடச்சி போச்சு, ஆனால் அவனுக்கு பாருங்க நல்ல ஒரு படித்த பிள்ளை, நல்ல ஒரு குடும்பம், அவனுக்கு டவுரி கிடச்சிருக்குது, அவனுக்கு வரதட்சணையாட்டு கார் வாங்கி கொடுத்துருக்குறாங்க, எனக்கு இதெல்லாம் கிடைக்கல, இது என்ன வாழ்க்கைன்னு நம்ம சொல்ல முடியுமா? என் அன்பு தேவ பிள்ளைகளை, எஜமானு கேட்ட உழைப்பாளி எப்படி இருப்பான் தெரியுமா? எஜமானுடைய இருதயத்தை புரிந்து கொண்டு ஓடுவான். என் எஜமானுக்கு என்ன பிடிக்கும், என்னுடைய எஜமானுக்கு எது தேவை, என் எஜமான் இந்த நேரம் என்ன செய்வார், என்னுடைய எஜமான் எப்போ என்னை மீட் பண்ணாலும் நான் ஆயத்தமாக இருக்கணும். அவர் தான் சரியான உழைப்பாளி. எஜமான் வருவார், முதலாளி வருவார்னா அந்த முதலாளிக்கு காரை பார்த்த உடனே, சமீபத்தில் ஒரு கடைக்கு போயிருந்தேன், அந்த கடையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் அங்கே உள்ளே உட்காந்துட்டு இருக்கிறோம், அது ஒரு கார் ஷோரூம், உட்காந்துருக்கோம். திடீர்னு ஒருத்தர் ஓடி வந்தான், சார் வராரு அப்படின்னு சொல்லி சத்தம் போட்ட உடனே எல்லாம் அப்படி அவ்வளோ நேரம் இருந்த அந்த செட்டப்பே மாறிடுச்சு. இதில் என்னென்னா, ஆல்ரெடி நாங்கள் ஒரு ஜூஸ் குடிச்சிருக்கிறோம், நான் குடிச்சிட்டு நாங்கள் உட்காந்துருக்குறோம், அவங்க தான் கொடுத்தாங்க. அந்த ஓனர் வர்றாருன்னு சொன்ன உடனே அங்கே இருந்து அந்த பையன் என்ன பண்ணா, சும்மா இருந்த ஜூஸை எடுத்து கப்பில் ஊற்றி எல்லாத்தையும் கொண்டு போய், சார் ஜூஸ் குடிங்க சார். ஆக்ஷன், நடிப்பு. இவர் எஜமானுக்கு ஏற்ற உழைப்பாளி அல்ல. ஒருவேளை நீங்கள் இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னா, நீங்கள் எஜமானுக்கு ஏற்ற உழைப்பாளி அல்ல, நீங்கள் உங்களுக்கு நீங்களே உருவ குத்துகிறீர்கள், நீங்கள் உங்களை நீங்களே ஏமாற்றுகிறீங்க. இங்கே இந்த வசனத்தில் நமக்கு அழகான ஒரு சத்தியம், வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சத்தியங்களை ஒருவேளை நீங்கள் கிறிஸ்தவர்கள் அல்லாத நபர்கள் இதை பார்த்துட்டு இருந்தா கூட, அல்லன்னு சொன்னால் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றாதவர்களுக்கு கூட இந்த செய்தியை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி கொடுங்க. ஏன்னா நிறைய பேர் அப்படி நினைக்கிறோம், நான் வந்த உடனே எனக்கு இது கிடைக்கணும். அப்படி இல்லைங்க, அப்படி இல்லை. இதுக்கு நான் ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். ஒரு தேசத்தில், ஒரு வெளிநாட்டில் நான் வேலைக்கு போய் நிற்கிறேன். நான் கேட்டது எனக்கு ஒரு வேலை, நான் படிச்சிருக்கிறேன், என்னுடைய பயோடேட்டாவை பார்க்குறாங்க, எனக்கு கம்ப்யூட்டர் தெரியும், எல்லாமே எனக்கு தெரியும். ஆனால் அங்கே போன உடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்களுடைய படிப்புக்கு அல்லன்னு சொன்னால் உங்களுடைய திறமைக்கு ஏற்ற வேலை கிடைக்கும், ஆனால் அந்த வேலை கிடைப்பதற்கு முன்பதாக இப்போது ஒரு வேலை இருக்குது, இந்த வேலையை நீங்கள் செய்தால் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது உங்களுக்கு அது கொடுக்கப்படும் என்று சொல்லி. அப்போ என் கூட ஒரு பெரிய குரூப், அவங்க எல்லாம் சொல்கிறாங்க, இல்லை இப்போ நீ வேலைக்கு விட்டுட்டாங்கன்னா நீ வாழ்நாள் முழுவதும் அந்த பால் டப்பாவை அடிக்கிட்டு இருக்கணும், வாழ்நாள் முழுவதும் அந்த ட்ராலியை தள்ளிட்டு இருக்கணும். இதுதான் எனக்கு உங்கள் மனுஷங்க சொல்லுகிறது. என்னை சுற்றி இருக்கக்கூடியவர்கள், நீ நேசிக்கிறவர்களாக இருக்கலாம், இருந்தாங்க ஒரு காலத்தில். அப்போ நான் என்ன சொல்ல வருகிறேன், இப்போ எனக்குள்ளால ஒரு தெளிவு உண்டாகிறது. அப்போ ஒரு வேலைக்காக செல்லும் பொழுது நான் வேலை பார்க்கும் எஜமான் எப்படிப்பட்டவர், அந்த எஜமான் என் மேலே எப்படி கரிசனை காட்டுவார் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மத்தேயு 20வது அதிகாரத்தில், பரலோக ராஜ்யம் வீட்டெஜமான் ஆகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவ்வளவுதான் ஐயா. இந்த உலகத்தில் வாழும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இதுதான் பரலோக ராஜ்யத்தினுடைய ஓமானம். என்ன ஓமானம்? நான் 2000 வெளிதேசத்துக்கு போகிறேன், நான் 2001 ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ளே வந்திருக்கிறேன். அப்போது என்னுடைய கணக்குப்படி 24 வருஷம், நான் 24 வருஷம் ஆண்டவரையே பின்பற்றுகிறேன். நான் கிறிஸ்தவனா பிறந்தது அதெல்லாம் சொல்லலை, நான் இயேசுவினுடைய பிள்ளையாக அல்லது ரட்சிக்கப்பட்ட மகனாக தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட அவருடைய அழைப்பை பெற்ற ஒரு வாழ்க்கைங்கிறது 2001, இது 2024. அப்போ இந்த 24 வருஷம் நான் அவரை மட்டும் ஆராதிச்சுட்டு இருக்கிறேன். அவரை தவிர எனக்கு வேற புகலிடம் இல்லை, இயேசுவே புகலிடம், அவரை மட்டும் நான் ஆராதிப்பேன், அவரை மட்டும் தான் நம்புவேன். அப்படி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எத்தனை வருஷம்? 24 வருஷம். ஆனால் முந்தா நாள் முளைச்ச ஒரு காளான், முந்தா நாள் நின்ன ஒரு செடி, திடீர்னு பார்க்குறேன் அந்த செடி வேகமாக வளர்ந்து காய் காய்க்குது, கனி கொடுக்குது, நிறைய காரியங்கள் நடக்குது.
நான் திடீர்னு ஒருத்தரை பார்க்குறேன், எனக்கு ரொம்ப நெருங்கின ஒரு நண்பர். அவரு என்ன மாதிரி வெளி தேசத்திலிருந்து வந்தார். வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வியாபாரத்தை தொடங்கினார். நல்ல அந்த வியாபாரத்தில் கொடி கட்டி பறந்துட்டார். நல்ல வளர்ச்சி. அந்த எக்ஸ்போர்ட் கம்பெனி எல்லாம் ஆரம்பித்து உலகத்தில் பல தேசங்களுக்கு அவர் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தார். நான் எப்போ வந்தேன் ஊழியத்துக்கு, கர்த்தர் எப்போ ஊழியத்துக்கு அழைச்சார்? 2001. நான் 2001 ரட்சிக்கப்பட்ட ஆள். தேவனுடைய அழைப்பு தான் 2007. ஆனால் 2001 நான் அவரை பின்பற்றுகிறேன். கிறிஸ்துவின் பிள்ளையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். பரிசுத்த வாழ்க்கைக்கான ஓட்டத்தில் நான் இருக்கிறேன். ஆனால் என்னோடு கூட இருந்து என்கிட்ட இருந்து வெளியில் வந்து ஒரு சகோதரன் வந்து என்ன செய்கிறாரு? வியாபாரம் பண்ணுறாரு. அப்போ நான் விடுமுறைக்கு வரும்பொழுது பார்க்குறேன், அந்த மனுஷன் எங்கேயோ போயிட்டார். எத்தனையோ பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டுகளுக்கு பிஸ்னஸ் அவர் பண்ணுறார். எனக்கு அவரை பார்க்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. கூடவே என்னடா இது, நம்ம கூட அங்கே ட்ராலி தள்ளிட்டு இருந்தவன், நம்ம கூட கஷ்டப்பட்டுட்டு இருந்தவன் இங்கே வந்து இவ்வளோ பெரிய இதாக இருக்காண்டு ஒரு பொறாமையும் இருக்கத்தான் செய்யுது. அது வந்து ஆச்சரியம்னு சொல்லலாம், பொறாமை கலந்த ஒரு ஆச்சரியமாகவும் நான் பார்த்தேன். இப்போ நான் உங்களுக்கு சொல்ல வந்த காரியம் என்ன தெரியுமா? இப்போது கடந்த முறை இந்த லாக்டவுன் வந்த நேரம் அவங்களுடைய ஒட்டுமொத்த வியாபாரம் முடிஞ்சு போச்சு. பெங்களூரில் அவர்களுக்கு தலைமைச் செயலகம் அது இது எல்லாம் முடிஞ்சு பெட்டி படுக்கையை தூக்கிக்கிட்டு அவங்க வாராங்க. அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ளவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் இன்னொரு இடத்துல இப்போ இருக்கிறாங்க. இப்போ நான் உங்களுக்கு சொல்ல வந்த காரியம் என்னென்னா, இந்த லாக்டவுன் டைமில் எல்லாத்தையும் இழந்துக்கிட்டு அவர்கள் ஒரு இடத்துல போய் இருக்கிறாங்க. நன்னா நீங்கள் கவனிக்கணும். ஐயா, நான் 24 வருஷமாக தெய்வத்தை நம்பி இருக்கிறேன், அவரை ஆராதிக்கிறேன், அவருக்கு ஊழியம் செய்கிறேன், கர்த்தருக்கு பயந்து இருக்கிறேன், காணிக்க கொடுக்குறேன், ஏழைகளை நேசிக்கிறேன், எல்லாமே நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். ஆனால் வெறும் 3 வருஷம்தான் பெட்டி படுக்கையை தூக்கி எல்லாத்தையும் இழந்துட்டு வந்திருக்கக்கூடிய என்னுடைய அந்த நண்பர், அந்த சகோதரன் ஊழியம் செய்கிறார். அவர் தமிழ்நாட்டில் ஒரு பகுதியில் ஊழியம் செய்கிறார். அவருடைய ஊழியங்களுடைய விதங்கள் வித்தியாசமாக இருந்தாலும் கர்த்தர் அவருக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்து 3 வருஷம், இது 4வது வருஷம் சபையெல்லாம் வச்சு நல்ல அந்த ஊழியத்தினுடைய வளர்ச்சியெல்லாம் பார்க்கும்போது இப்போ என்னோட கேள்வி, பரலோகத்தில் 24 வருஷம் ஓடின எனக்கும் 3 வருஷம் ஓடி ஊழியம் செஞ்ச அவருக்கும் என்ன கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளே இருந்துச்சு. ஐயா, நான் 24 வருஷம், அவர் 3 வருஷம். அப்போ எனக்கும் அவருக்கும் ஏதாவது கிரெடிட் வித்தியாசம் உண்டா? ஏதாவது வருமான வித்தியாசம் உண்டா? ஆசீர்வாத வித்தியாசம் உண்டா? இப்படி பல காரியங்கள் எனக்குள்ள ஓடிக்கொண்டிருந்தது. நடந்த சம்பவம் எனக்கு ஒரு இந்த செய்தியை பார்த்து என் ஃப்ரெண்ட் என்னை கூப்பிடுவார். நல்லா புரிந்து கொள்ளுங்க, அவர்கள் இப்போ ஒரு சின்ன சர்ச்சை தான் ஆரம்பித்தாங்க. இப்போ பெரிய ஒரு ஸ்தாபனத்தோடு கூட இணைஞ்சு பெரிய அளவில் கர்த்தர் அவர்களை உயர்த்தி வச்சிருக்கிறார். இப்போ நான் ஆண்டோடைய பிள்ளையா சொல்கிறேன், கர்த்தருடைய ஊழியத்துக்கு வந்த ஒரு மனுஷனா சொல்கிறேன், 100 வருஷம் அவர்கள் வாழ்ந்து அந்த ஊழியத்தை நல்லா செய்யணும். என் கேள்வி, அவங்க 4 வருஷத்தில் செஞ்ச ஊழியமும் நான் ஏதேசம் இப்போ கர்த்தருடைய ஊழியத்தில் இத்தனை வருஷம் 15 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ எனக்கும் அவருக்கும் பரலோகத்தில் ஏதாவது வித்தியாசப்படுத்துவாங்களா? எங்களுக்குள்ள ஏதாவது ஸ்பெஷல் கொடுப்பேன். நானும் அவரும் எஜமானுக்கு தான் ஓடுறார், நானும் எஜமானுக்கு தான் ஓடுறார். இங்கே வசனம் சொல்கிறது, இங்கே தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலை ஆட்களை அமர்த்த அவன் அதிகாலையிலேயே புறப்பட்டான். யாரு? அந்த வீட்டு எஜமான். அங்கே போய் வேலை ஆட்களுடன் நாளொன்றுக்கு 1 பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான். இப்போ தொடர்ச்சியாக இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், எனக்கு பேசப்பட்ட கூலி எனக்கு கிடச்சிருச்சு. நல்லா கவனிச்சிடுங்க, எனக்கு பேசப்பட்ட கூலி எனக்கு கிடச்சிட்டு திருப்தியாக இருங்க. ஐயா, எனக்கு நான் கவர்மெண்ட்டில் ஜாயின் பண்ணும் பொழுது இந்த ஸ்கேல் எனக்கு கிடச்சிட்ருக்கு. நேற்றுக்கு வந்தவனுக்கு எப்படி வேலை கொடுத்தாங்க, இந்த பேட்சுக்கு எப்படி வேலை கிடச்சி, இவங்களுக்கு மட்டும் எப்படி ஸ்கேல் கூட்டி போட்டாங்க, இந்த எண்ணம் நமக்குள்ள வரக்கூடாது என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு எச்சரிப்பை தருகிறார். திரும்பவும் சொல்லுகிறேன், யாராவது இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவர்கள், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க, ஐயா 8 வருஷம் ஆச்சு எனக்கு பேமெண்ட்டே வரல, எனக்கு சம்பளமே இல்லாமல் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், எனக்கு இன்னும் கவர்மெண்ட்லேருந்து வர வேண்டிய ஒன்றுமே வரல, அரியர் கிடைக்கல, ப்ரமோஷன் கிடையாது, இயேசுவின் நாமத்தினால இந்த மாதம் இந்த நாள் உங்களுக்கு வருகிற ஒரு தீர்க்க தரிசனம், கர்த்தர் இந்த வருடத்தில் உங்கள் வாழ்வில் நன்மைகளை துளிர்க்க செய்வார். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அரியரை கிடைக்க செய்வார். உங்களுக்கு 8 வருஷம் தங்கி நிற்கக்கூடிய அந்த சம்பளம் எல்லாம் சேர்த்து மொத்தமாக கிடைக்கும். இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ஆண்டவரே, எனக்கு பிறகு ஜாயின் பண்ணவனுக்கெல்லாம் சம்பளம் வந்துடுச்சேன்னு எனக்குள்ள இருந்த அந்த ஒரு எரிச்சல் இன்னைக்கு என்னை விட்டு போகணும். என்னை விட படிப்பில் குறைந்தவன், என்னை விட தகுதியில் குறைஞ்சவன், என்னை விட ஜாதியில் சின்னவன், இதுதான் நம்ம பிரச்சனை. நான் யார் தெரியுமா? இவ்வளோ பெரிய பின்னணி. இவன் யாரு? தள்ளப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், இவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு, இவங்களுக்கெல்லாம் சலுகை. இந்த எரிச்சல் என்னை விட்டு போகணும். இந்த எரிச்சல் போகும் பொழுது தேவன் எனக்காக வைத்திருக்கக்கூடிய நன்மை என்னுடைய கைகள் வந்து சேரும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் எஜமானுக்கு ஏற்ற உழைப்பாளர்களா?
இந்த கேள்விக்கு நீங்கள் என்ன பதில் வைத்திருக்கிறீங்க? நீங்கள் எஜமானுக்காக அல்லனா எஜமான பார்த்த உடனே நடிக்கக்கூடியவர்களா, அல்லது நான் எஜமானுக்கு ஏற்ற ஒரு ஊழியக்காரன், எஜமானுக்கு ஏற்ற ஒரு உழைப்பாளி, எஜமான் என்ன நினைக்கிறார் அதை நான் செய்வேன். அவங்களுக்கு தான் கர்த்தர் ஆசீர்வாதங்களை கொடுப்பார். அன்பு தேவ பிள்ளைகளே, பெரிய சாதனைகளை எதுவும் நான் பண்ணிக்கிடல. ஆனால் ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன், என்னுடைய 50 வயதுக்குள்ள, எனக்கு தெரியாது என்னுடைய ஆயுள், ஆனால் இந்த 50 வயதுக்குள்ள, இந்த 15 வருட ஊழியத்திற்குள்ள ஒரு 10-20 முறையாவது இந்த ஊழியத்தை விட்டு என்னை வழி திருப்புவதற்கு, என்னை திசை திருப்புவதற்கு எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ பாடுகள், எத்தனையோ காரியங்களை தேவனே அனுமதித்தார். அந்த எல்லா காரியத்தை புரிந்து கொண்டு அமைதியாக நிற்பதற்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? எனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பில் நான் ஓடுகிறேன், எனக்கு தெரிந்த காரியத்தை தேவனுக்கு பிரியமான முறையில் செய்து கொண்டிருக்கிறேன். அதற்கான பலனை நான் வாழும் நாட்களிலையும் இம்மையிலையும் மறுமையிலையும் கர்த்தர் எனக்கு தருவார். இந்த விசுவாசம் நமக்கு இருக்கணும். இங்கே 3 விதமான மக்களை எடுக்கிறாங்க. வேலையாட்குள்ள ஒரு நாளைக்கு 1 பணம் கூலின்னு பேசி திராட்சை தோட்டத்துக்கு அனுப்புறார். இப்போ 3வது மணி வேளையில் அவன் புறப்பட்டு போய் கடைத்தெருவில் சும்மா நிற்கக்கூடிய வேறு சிலர். இங்கே பாருங்களேன், முதல்ல உள்ள கூட்டம் சரியான நேரத்தில் அழைக்கப்பட்டவர்கள். உதாரணத்துக்கு சொல்கிறேன், 8 மணி நேரம் வேலைக்கு கூப்பிட்டுருக்காங்க. 8 மணி உதாரணத்துக்கு சொல்ல அழைக்கப்பட்டிருக்காங்க. அடுத்த ஒரு குரூப் எது கூப்பிட்டுருக்காங்க? சும்மா ரோட்டு பக்கத்துன்னு வேடிக்கை பார்க்கறது. அவன் வீட்டில் என்ன நடக்குது, இவன் வீட்டில் நடக்குது, இதை வேடிக்கை பார்க்கக்கூடிய அவர்களை பார்த்த உடனே இவங்க சும்மா நிற்கக்கூடிய கூட்டம்னு சொல்லி இவர்கள் சும்மா வீணா போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இவர்களை அழைக்கிறாங்க. ஆனால் நல்ல கவனிங்க, இப்போ அவங்களையும் உங்களுக்கும் நாங்கள் நியாயமானபடி ஒரு கூலி தரோன்னு சொல்லி கூப்பிட்டாச்சு. அதுக்கு அடுத்தது அவர் போய் என்ன செய்கிறாரு? அடுத்தது ஒரு பெரிய கூட்டத்தை கூப்பிடுறாரு. இப்படி நல்லா பாருங்க, 7வது வசனம் கேட்குறாரு, என்ன பகல் நேரம் ஃபுல்லாக சும்மாவே நிற்கிறீங்க, ஒரு வேலையும் இல்லையான்னு கேட்கும்போது 7வது வசனத்தில், அதற்கு அவர்கள் ஒருவரும் எங்களுக்கு வேலையிடவில்லை என்றார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்களும் வாங்க, நீங்களும் போங்க, உங்களுக்கு யாரும் வேலை தரல, நாங்கள் வேலை தர்றோம். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, நான் படித்ததுக்கு தான் வேலை போவேன், நான் பிஏ முடிச்சிருக்கேன், பிஇக்கு தான் வேலைக்கு போவேன். அவன் வாழ்நாள் முழுதும் வேலை தேடிட்டு இருப்பான். அநேக வாலிப பிள்ளைகள் இதை பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா, கிடைக்கிற வேலையில் உள்ள போய் உங்கள் அனுபவத்தை வளர்த்து கொள்ளுங்க. இல்லை அது நம்ம போனோம் வாழ்நாள் முழுதும், அப்படியெல்லாம் கிடையாதுங்க. உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கு ஒரு இமைப்பொழுது போதும். உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடப்பதற்கு, ஒரு மேஜிக் நடப்பதற்கு ஒரு கண்ணு மூடி திறக்கிற டைம் போதும். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார். நீங்கள் செய்ய வேண்டியது அந்த எஜமானுக்கு ஏற்ற ஒரு உழைப்பாளியாக இருக்கணும். இதை மற்றவர்களை பார்க்காதீங்க, மற்றவங்களை பார்க்கவே பார்க்காதீங்க. அடுத்தது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது 11ஆம் மணி வேளையில் வேலை அமர்த்தப்பட்டவர்கள். பாருங்க 8, 9, 10 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த எஜமான் காரியக்காரன் சொல்ற, நீ போய் 8வது வசனம், நீ வேலை ஆட்களை அழைத்து பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்கள் வரைக்கும் அவர்களுக்கு கூலி கொடு என்றார். அப்பொழுது 11ஆம் மணி வேளையில் வேலை அமர்த்தப்பட்டவர்கள் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பணம், 11 மணிக்கு, அதாவது உள்ளதில் கடைசியில் வந்தவங்க, அவங்களுக்கு 1 பணம் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு அதிக கூலி, முதல்ல வேலைக்கு வந்தவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, எங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சம்பளம் கிடைக்கும், இவனை விட எனக்கு நல்ல சம்பளம் கிடைக்கும், இவனை விட நான் பெரிய ஆளு, இவனை விட நான் பெரிய நபர், இவனை காட்டிலும் நான் சிறந்தவன், நான் பெஸ்ட்டுங்க சமுதாயத்தில், உங்கள் எல்லாரை விட நான் பெஸ்ட்டுன்னு ஒருத்தன் சொல்கிறான் பாருங்க, அவன் தான் ஒஸ்ட்டாக இருப்பான், அந்த பொண்ணு தான் ஒஸ்ட்டாக இருக்கும். நான் தான் பெஸ்ட்டு நம்ம சொல்லக்கூடாது. இந்த சமுதாயம் எனக்கும் உங்களுக்கும் வைக்கக்கூடிய எல்லா டெஸ்ட்லையும் பாஸ் ஆனால் மட்டும்தான் இந்த பெஸ்ட்டுக்கு வர முடியும். இந்த பெஸ்ட்டுக்கு நான் வரணும்னு சொன்னால் நான் எஜமானுக்கு ஏற்ற ஒரு உழைப்பாளராக இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு உழைப்பாளியாக இருந்தால் தான் நான் இந்த வாழ்க்கையில் செய்ய வேண்டிய இல்லைனா காட்ட வேண்டிய ஒரு அச்சீவ்மெண்ட்டை காட்ட முடியும். இங்கே வசனம் சொல்லுகிறது, கூலியை வாங்கின உடனே இந்த பிந்தி வந்தவர்கள் வந்து நிற்கிறாங்க. இவங்க எல்லாம் 1 hour தான் வேலை செஞ்சாங்க, நான் 8 மணி நேரம் வேலை செஞ்சுருக்கிறேன். பாருங்க, அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே என்று முறுமர்த்த. எப்படி 8 மணி நேரம் வேலை பார்த்த நானும் 1 hour வேலை பார்த்த இவரையும் ஒரே போல வச்சுட்டீங்களே, என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ இங்கே பிரச்சனை என்ன? இங்கே பிரச்சனை என்ன? என்னை விட சமுதாயத்தில் சின்னவன், என்னை விட சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்டவன், என்னை விட சமுதாயத்தில் தள்ளப்பட்ட இவனையும் என்னையும் ஒரே மாதிரி சொல்ல. இப்போ பரலோகத்துக்கு ஏன் இதை ஒப்பிட்டாங்க தெரியுமா? பரலோகத்தில் கொள்வினை இல்லை, கொடுப்பினை இல்லை, அங்கே நீ நான் பெரியவன் இல்லை, அங்கே நம்ம எல்லாரும் ஒன்று, அங்கே நம்ம எல்லாரும் ஒன்று. அதைத்தான் நீங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உழைப்பாளர்களாக இருக்கக்கூடிய நீங்களும் நானும் எல்லாரையும் ஒரே போல நேசிப்பதற்கும் எல்லாரையும் ஒரே போல பார்ப்பதற்கும் நம்ம தெரிந்து கொள்ளணும். சில நேரங்களில் சில இடங்களில் நமக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் சோதனைக்குன்னே வரும்.
அந்த சோதனையை சாதனையாய் மாற்றக்கூடிய வல்ல பெரும் கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த சகிப்பு தன்மையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆவியின் கனிகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பொறுமையாய் நீங்க பார்க்கும் பொழுது கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க போறேன். இங்கே சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை, உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ, உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனாகி இவனுக்கு கொடுப்பது என்னுடைய இஷ்டம். ஐயா, 15 வருஷம் ஊழியம் செய்த எனக்கும் 3-4 வருஷம் ஊழியம் செய்யக்கூடிய அவனுக்கும் ஒரே போல ஆசீர்வாதம், ஒரே போல மரியாதை, ஒரே போல கனம், ஒரே போல நன்மைகள் அவங்களுக்கும் எனக்கும் ஒரே விதத்தில் பார்ப்பது தேவனுடைய இஷ்டம். அந்த மனசு, அந்த சிந்தனை நமக்கு வரணும். அதுதான் இந்த நாளினுடைய சிறப்பு செய்தி. ஆண்டவர் எப்படி நம்மளை பார்க்கிறாரோ அதே போல நாம் பார்க்கணும். நண்பு தேவ பிள்ளைகளே, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள். இன்னைக்கு நீங்க இப்படிப்பட்ட எண்ணம் உங்களுக்குள்ள இருந்தா, எரிச்சல் இருந்தா, பொறாமை இருந்தா, நீங்கள் யாரை மட்டமா பார்க்குறீங்களோ, குறைவாய் மதிப்பிடுகிறீர்களோ, அவர்கள் உங்களை தள்ளிட்டு பிந்தி நின்றவர்கள் முந்தி போயிடுவாங்க. நான் பரலத்துக்கு போயிடுவேன், நான் பரலத்துக்கு போயிடுவேன், நான் இயேசுப்பட்ட பேசினேன், அவர் என்கிட்ட பேசினார், காலையில் தான் நாங்கள் பேசிட்டு இருந்தோம். இப்படியெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடிய கதைகளை எல்லாம் கேட்டு 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 அநேக ஜனங்கள் வசனத்தை விட்டு வெளியே போயிட்டு இருக்கிறாங்க. அநேக ஜனங்கள் இப்போ சபைக்கு போகிறத விரும்பலை. அநேக ஜனங்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய போதனைகள் நிற்க முடியலை. காரணம், வசனத்தில் இல்லாத காரியங்களை நம்ம பேசி கொண்டிருக்கிறோம். எஜமானுக்கு ஏற்ற ஒரு உழைப்பாளியாய், எஜமானுக்கு ஏற்ற ஒரு ஊழியக்காரனாய் நீங்களும் நானும் மாறும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிக்க முடியும். அது எத்தனை வருஷம் நின்னோங்கிறது இல்லை, எத்தனை நாட்கள் நின்னோங்கிறது இல்லை, எத்தனை மணி நேரம் உழைச்சோங்கிறது இல்லை. உழைப்புக்குள்ள பலனை கர்த்தர் தருவார். ஏனென்று சொன்னால் கிரியைகளுக்கான பலன் உண்டு. அந்த கிரியைகளை கொண்டுதான் கர்த்தர் பரலோகத்தை நமக்கு தருகிறார். அந்த பரலோகத்தை நிச்சயிக்கணும்னு சொன்னால் நம்மிடத்தில் அந்த உழைப்பு இருக்க வேண்டும். இந்த உழைப்பாளர் நாளில் நீங்கள் எல்லாரும் கர்த்தருக்கு ஏற்ற, தேவனுக்கு ஏற்ற பிள்ளைகளாய், எஜமானுக்கு ஏற்ற உழைப்பாளர்களாய் மாற்றிக்கொள்ளுங்கள். குறைவுகள் இருந்தால் கர்த்தரிடத்தில் சமாதானமாகுங்கள், ஒப்புரவாகுங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல கர்த்தாவே, இந்த நாளிலே நீர் எங்களோடு இடைப்பட்டதுக்காய் நன்றி. தேவ கிருபையினால நாங்கள் நடந்திருக்கிறோம். தேவ கிருபையினாலே இம்மட்டும் நிர்மூலமாகாமல் நின்று கொண்டிருக்கிறோம். நீர் எங்களுக்கு தந்த குடும்பம், நீர் எங்களுக்கு தந்த வியாபாரம், நீர் எங்களுக்கு தந்த வேலை, நீர் எங்களுக்கு தந்த சபை, நீர் எங்களுக்கு தந்த நல்ல ஊழியக்காரர்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறேன். விசேஷமாக கர்த்தாவே, இந்த ஊழியம் அடுத்தடுத்த நிலைக்கு கடந்து செல்வதற்கு எங்களோடு கூட உழைக்கிற, எங்களோடு கூட ஜெபிக்கிற, எங்களோடு கூட கொடுக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நிறைஞ்ச மனசோடு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால மனதார ஆசீர்வதிக்கிறேன். பலப்படுத்தும், பாதுகாத்துக் கொள்ளும். நேபாள் ஊழியங்களுக்காய், இந்த ஊழியத்திற்கு உதவி செய்ய, மாதாந்திர பொருத்தனைகளை எடுக்கிற, ஹெவன்ஸ் கார்டன் கட்டுமான பணிக்காய் உதவி செய்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நேபாள் தேசத்தில் அக்டோபர் மாதத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கட்டப்பட்டு வரும் ஆண்டவரே, அந்த எட்டர்னல் கிரேஸ் சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தாதல்தூரா மாவட்டத்தில் கட்டப்பட்டு வரும் சபைக்கான கட்டுமான பணி தேவைகளை கர்த்தர் இந்த ஜனங்களை கொண்டு நீர் நிறைவேற்றுவதற்காய் நன்றி. தேவைகளை கர்த்தர் சந்திப்பதற்காய் நன்றி. ஒரு விசை கர்த்தர் மனம் இறங்குங்க. உழைக்கக்கூடிய எங்களுக்கு அடுத்தவர்களுக்கு என்ன கிடைக்கிறது, என்னோடு கூட பிரயாணப்படுகிறவன் ஆனால் அவனுக்கு என்ன கிடைக்கிறது என்ற எண்ணம் இல்லாதபடிக்கு, அப்படிப்பட்ட எண்ணம் எங்கள்கிட்ட இருக்கணும். அதை விட்டு நாங்கள் வெளியில் வந்து எனக்கு என்ன காரியம், கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறது என்ன, என்னுடைய உழைப்புக்கு என்ன பலன், அந்த ஒரு எண்ணம் எங்களுக்குள்ள உண்டாகட்டும். அப்படிப்பட்ட ஒரு மறுரூப எண்ணம், ஒரு மறுரூப மகிமை எங்களை ஆட்கொள்ளட்டும். துதிகான மகிமை எல்லாவற்றையும் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் உங்களோடு கூட பேசி உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள், உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். மே காட் பிளஸ் யூ. நாள் ஒன்றை தந்தே நன்மை செய்ய, பொழுதொன்றை உயிர் வாழ்ந்திட, காலங்கள் யாவும் உனக்காக காத்து நின்று எனக்காக. நாளொன்றை தந்தேன் நன்மை செய்ய, பொழுதொன்றை உயிர் வாழ்ந்திட, காலங்கள் யாவும் உனக்காக காத்து நின்று எனக்காக.